இயேசுவுக்கே புகழ். குட் ஈவினிங் எவ்ரிவன். எங்களோட அருளானந்தர் அன்பியத்துக்கு வந்திருக்க எல்லாரையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். ஓகே மக்களே, நம்ம இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள போகலாம். முதல்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்மளோட தூய ஆவியானவரை கூப்பிட்டு வராங்க நம்மளோட அன்பிய மக்கள். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆனந்தம் அவங்க ஆடினதை நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோரா கை தட்டிடலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பாட்டு கேட்கணும் போலே இருக்கு. அதுவும் அது இங்கிலீஷ் சாங்கா இருந்தா. இப்போ நமக்காக பாட்டு பாட வராங்க நம்மளோட வெஸ்டர்ன் லேடிஸ் எமி அக்காவும் ஜெசி அக்காவும். Every tiny star that twinkles in the night sky, every drop of morning dew, every spark of fire blazing in the furnace, every captivating view, every rainbow in the sky, every pretty butterfly tells a fascinating news to those who dare to hold. The message is God still loves the world. God still loves the world. So throw your life into His hands. Day by day discern His plans. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. God is passionately busy loving you and me. எப்படி கலக்கிட்டாங்க பாத்தீங்களா? இப்போ நம்மளோட வெஸ்டர்ன் லேடிஸ்க்காக எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். நம்ம பாட்டு கேட்டுட்டோம், டான்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் திருவிவிலியம் மாதிரி இல்ல, வேண்டாம், நீங்களே பார்த்தீங்கன்னா தான் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஆண்ட்ரியா. Good evening everyone. I am Andrea Jeffina. Do you know I have Holy Bible. Don't forget to read me. Don't forget to follow me. Thank you.
நம்மளோட குட்டி பாப்பா எவ்வளோ அழகா பண்ணாங்க, அவங்களுக்காக நம்ம கிளாப் பண்ணிடலாம். இறை அன்பை அன்பிய மக்களின் இதயங்களில் விதைத்து நம்பிக்கையின் ஒளியை எங்களில் ஏற்றி ஜெபத்தாலும் மறையுரையாலும் எங்களை வழிநடத்தி சிரித்த முகத்துடன் நம் ஆலயத்தை வலம் வந்து நம் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த புனித அந்தோணியாரின் ஊழியர் பாசமிகு பங்குத்தந்தை அருட்பணி ஆண்ட்ரோ டோம்னிக் அவர்களை வருக வருக என மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். புனித வாழ்வில் அர்ப்பணித்து அர்ப்பண வாழ்வு வாழ்வும் தியாக செம்மலான புலனி சபை அருட் சகோதரி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இப்போ வந்திருக்கவங்க எல்லாரையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். நம்ம இங்கிலீஷ் சாங்கே கேட்டுட்டோம், தமிழ் சாங் இல்லைன்னா எப்படி? அதுவும் இப்போ பாட வரவர் வேற. லாஸ்ட் இயர் பாடின பாட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. அவர் அப்போ குட்டி சிங்கரா இருந்தாரு, இப்போ ரொம்ப பெரிய சிங்கரா மாறிட்டாரு. லெட்ஸ் வெல்கம் ரிஜோ. காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். காத்திடுவார் என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. ஆத்துமாவை கரைப்படாமல் காத்திடுவார், சாத்தானின் கனிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். ஆத்துமாவை கரைப்படாமல் காத்திடுவார், சாத்தானின் கனிகளை தகர்த்திடுவார். வழுவாமல் காத்திடும் வல்லவரே, வருகையில் மகிழ்ந்திட செய்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் அம்புகள் ஏதிட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். தீமைகள் என்னை சூழ்ந்தாலும் சேதங்கள் நெருங்காது காத்திடுவார். தீயவன் அம்புகள் ஏதிட்டாலும் அக்கினி மதிலாக காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே.
ஸ்தோத்திரமே. போக்கையும் வரத்தையும் காத்திடுவார், இயேசுவே அரணாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார், கண்மலை மேலே உயர்த்திடுவார். போக்கையும் வரத்தையும் காத்திடுவார், இயேசுவே அரணாக காத்திடுவார். கண்களின் மணி போல காத்திடுவார், கண்மலை மேலே உயர்த்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. காத்திடுவார், என்னை காத்திடுவார், காலமெல்லாம் என்னை காத்திடுவார். கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கடைசி வரை என்னை காத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசுவுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. என் இயேசுவுக்கு ஸ்தோத்திரமே. லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் அவனோட பாட்டு கண்டிப்பா வைரல் ஆகும் நான் நம்புறேன். நம்மளோட ராக் ஸ்டார் ரிஜோவுக்காக நம்ம எல்லாரும் கை தட்டிடலாம். இப்போ நம்மளோட சிஸ்டர் வாழ்த்துரை வழங்க வராங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடங்கும் பொழுதே ஃபாதர் கார் விட்டு இறங்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னார். ஏன்னா லைட் எல்லாம் செட் பண்ணி ஆண்டு விழா கொண்டாடுற ஒரே ஒரு மதுரை வாயில் தான் சொன்னார். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மைதான், நாங்களும் பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். ஆண்டு விழா, அது அன்பிய ஆண்டு விழாவை இவ்வளோ சிறப்பா சீரும் சிறப்புமாக குடும்ப ஒற்றுமையோடு அன்பியங்கள்லாம் ஒன்றாக கூடி இது செய்வது மிக மகிழ்ச்சியானது. பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு நன்மை தரத்தை கொண்ட ஒரு அன்பிய குருவாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு தடவை அன்பிய கூட்டங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் நம்முடைய பழைய கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி ஜெபிப்பது, ஒன்றாக இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வது, ஒன்றாக உண்பது போன்ற பல செயல்களை பார்க்கும்போது இதனுடைய நினைவுகள் பழைய முதல் கிறிஸ்தவர்களுடைய பண்பாட்டையோடு நம்மளுடைய அன்பியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய அன்பியங்களை வளர்க்கிறதுக்கு, அன்பை வளர்ப்பதற்கு, குடும்பங்களுடைய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு இத்தகைய அன்பிய கூட்டங்கள், இத்தகைய ஆண்டு விழாக்கள், உங்களுடைய திறமைகள், வயது வித்தியாசம் இல்லாமல் ஆடல், பாடல், நடனம் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ நம்மளோட அருளானந்தர் அன்பிய ஆண்டு விழால புனிதரோட வரலாறு இல்லாம எப்படி? அதுக்காக நம்மளோட புனிதரோட வரலாறை வாசிக்க வராங்க ஆகாஷ் அண்ணா. புனித அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு. போர்த்துகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் இவரது பெற்றோருக்கு 4வது குழந்தையாக பிறந்தார். 1647ஆம் ஆண்டு ஜான் டி பிரிட்டோ பிறந்தார். இவரின் திருமுழுக்கு பெயர் ஜான். குடும்ப பெயரையும் சேர்த்து ஜான் டி பிரிட்டோ என அவரை அழைத்தனர். 15 வயது இருக்கும்போது உலகை திறந்து டி பிரிட்டோ என அவரை அழைத்தனர். 15 வயது இருக்கும்போது உலகை தொடர்ந்து இயேசு சபையில் சேர விளைந்தார். சிறுவாலை என்னும் ஊரை தடியத்தேவர் ஆண்டு வந்தார்.
அவரை ஒரு தீராத நோய் ஒன்று வாண்டி வந்தது. அதனால் அவர் அருளானந்தரை பார்க்க ஆசித்தார். விசுவாச பிரமாணத்தை ஒவ்வொரு வார்த்தையாக உபதேசியார் சொல்ல அவர் அதை ஏற்று சொன்னார். சொல்லி முடிப்பதற்குள் முற்றிலும் குணம் பெற்றார். தடியத் தேவரும் திருமுழுக்கு பெற முன் வந்தார். அவரை தனியே அழைத்து திருமுழுக்கு வழங்க முடியாததன் காரணத்தை அவருக்கு விளக்கினார். தடியத் தேவரும் உடனே வீட்டுக்கு சென்றார். தம் மனைவியார் 5 பேரையும் அழைத்து தானும் முதல் மனைவியும் திருமுழுக்கு பெறப் போவதாகவும் மற்ற 4 பேரும் வேண்டிய அளவு பொருள்கள் கொடுப்பதாக வாக்களித்தார். அதில் இளையவள் கடலாயி சேதுபதியின் தங்கை மகள். அவள் நேரே சென்று கண்ணீர் மல்க மன்னனிடம் முறையிட உடனே சேதுபதி அருளானந்தரை கைது செய்ய ஆணை பிறப்பித்தான். 1693 ஜனவரி 8ஆம் தேதி காலை திருப்பலி நிறைவேற்றினார். அதுவே கடைசி திருப்பலி. ஜனவரி 29ஆம் நாள் ராமநாதபுரத்திலிருந்து காளையார் கோவில் வழியாக ஓரியூர் கூட்டி சென்றார்கள். ஓரியூரை அடுத்துள்ள புல்லூர் என்ற கிராமத்தில் வந்தபோது அருளானந்தரின் பரிதாப நிலை கண்டு ஓர் இந்து பெண்மணி கொஞ்சம் மோர் குடிக்க கொடுத்தாள். அதை குடித்துவிட்டு இவ்வூரின் பெயர் என்ன என்று வினவினார். அவள் புல்லூர் என்றாள். இனிமேல் இது நெல்லூர் எனப்படும் என்று கூறினார். அன்று முதல் நெல் விளையாமல் போனதில்லை, பஞ்சம் வந்ததில்லை. அவ்வூர் மக்களே அதற்கு சாட்சி. பிப்ரவரி 4ஆம் நாள் விடிந்தது. நண்பகல் வேளையில் அவரை சிறையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மணல்மேட்டுக்கு அழைத்து சென்றனர். அங்கு ஒரு கழுமரம் நட்டு வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். புனித முடியப்பர் போல தன்னை கொலை செய்ய போகும் பெருமாள் குடும்பத்துக்காகவும் மற்றவர்களுக்காகவும் மௌனமாக ஜெபித்தார். ஜெபம் முடிந்ததும் பெருமாளிடம் அவன் முன் முழந்தாளிட்டார். ஓங்கிய வாளுடன் நின்றிருந்த பெருமாள் முதலில் அருளானந்தரின் கழுத்தில் இருந்த அருளிக்கத்தை அந்த கயிற்றை வெட்டினான். பின்பு பெருமாள் ஓங்கி வெட்டுகிறான். தலை துண்டிக்கப்படுகிறது. ஓரியூர் மண் சிவந்த மண்ணாகிறது. இன்றும் அந்த பகுதி முழுவதும் செம்மண்ணாகவே காட்சி தருகிறது. மண்ணுயிர் காக்க தன்னுயிர் தந்த செம்மண் புனிதரை போற்றி போற்றி. நம்மளோட புனிதர் வரலாறு தெரியாத எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். நம்ம அண்ணாவுக்காக எல்லாரும் கை தட்டிடலாம். அடுத்து வாழ்த்துறை வராங்க ஜாய்சன். அனைவருக்கும் வணக்கம், இரவு வணக்கம். அன்பு பங்கு தந்தை, அடுத்த வருடம் அவரை இங்கு நீங்கள் இதே இடத்தில் காண்பீர்களோ என்பது எங்களுக்கு தெரியாது. இது உங்களுக்கு ஒரு பாக்கியம். அருமையான அந்த நாளிலே பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகள் முத்து போன்று வானிலிருந்து இறங்கி வந்த வெள்ளி நிலவு போன்று அதன் நடுவில் பங்கு தந்தையுமாக பார்ப்பதற்கு கண்கொள்ளாக காட்சி. அனைவருக்கும் அருளானந்தர் அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் வெளியிலிருந்து வந்திருக்கிற அன்பிய சகோதர சகோதரிகள், அருளானந்தர் என் உடன் பிறப்புகள், என் வீடு. நம்ம தளபதி சொன்னது போல இது என் வீடு. அதுபோன்று இது என் வீடு, என் உறவுகள் மத்தியில் எனக்கு இந்த நாள் ஒரு கிடைத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, எது நடந்தோ நடக்கலையோ வருடந்தோறும் என்ன நடக்கும்? அருளானந்தர் அன்பியத்துடைய ஆண்டு விழா நடந்தே தீரும். அது எந்த குறைவும் இல்லாமல் சிறப்பாக அந்த விழா நடைபெறும். அதுபடி இந்த நாளும் அழகாக இந்த விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எத்தனை ப்ரோக்ராம் கொடுத்தீங்கிறது தெரியல, ஆனால் எது கொடுத்தாலும் நல்லாவே கொடுத்துருப்பீங்கிறது என்னுடையது. நான் வரும்போது அந்த குழந்தை அவன் எங்க ரிஜோ, அவன் யாரை பற்றியும் கவலைப்படலை. நீங்கள் என்ன வேணா கலைங்க, கண்ணு இங்கே தான் இருக்கு அவனு. அவன் பாட்டுக்கு அடித்து தூக்குனான். பிள்ளை தொகுப்புரையாளர், அவன் ஆக்டர் மீகா, ஆக்டர் அப்படியே விஜய் டிவியில் வந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. அப்படி அருமையான இந்த ஒரு நாளிலே வீரமிக்க பாதுகாவலர் தான் உங்களுடைய அன்பிய பாதுகாவலர். தைரியமிக்க பாதுகாவலர் தான் உங்களுடைய அன்பிய பாதுகாவலர். துணிச்சல் மிக்கவர். அதே நேரம் திருச்சபைக்காக
கடவுளின் திட்டத்திற்காக, கட்டளைக்காக தன் உயிரே தியாகம் செய்த, தன் தலையே போனாலும் என்று அர்ப்பணித்த அன்பு மிக்க பாதுகாவலர் தான் உங்களுடைய அருளானந்தர். இது ஒரு பாரம்பரிய ஒரு அன்பியம், தொடக்க காலங்கள்லேருந்து வந்த ஒரு அன்பியம். தொடக்க மக்களையும் ஒரு சிலரை நாம் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி தைரியமிக்க, எல்லாவற்றையும் தைரியமாக எடுத்து சொன்று தன் உயிரே தியாகம் செய்த அர்ப்பணிப்பு மிகுந்த அன்பு புனிதரை பாதுகாவலராக கொண்ட நீங்கள் எல்லாவற்றிலும் இதே அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு, ஒற்றுமையோடு, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து, ஒரு 16-17 குடும்பம் இருக்காவில்லை, 18 குடும்பம் வந்துட்டு வளர்ந்திருக்காவ, சந்தோஷம். 18 குடும்பம், இந்த 18ம் ஒரே வீடு, ஒரே குடும்பமாக எண்ணி 5 விரலும் ஒன்று போல ஒருபோதும் இருக்காது. அத்தனை பொறுப்பாளர்களுடைய எண்ணமும் ஒன்று போல ஒரு நாளும் இருக்காது. மக்களும் அதுபோல கொஞ்சம் குறை நிறைகள் இருக்கும். எல்லாவற்றையும் தூக்கி நிறுத்துவது யாரு? இந்த அன்பிய பொறுப்பாளர்கள். எல்லாவற்றையும், நிறைய அவமானங்கள் வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், பிரச்சனைகள் வரும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாத சில விஷயங்கள், சேர்த்தாலும் கேள்விகள் நிறைய வரும். அதனால தான் உங்களை எல்லாம் பொறுப்பாளர்களா, யாரால எதை செய்ய முடியுமோ அதுக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கார். நீங்க ஒருவருக்குள் பின்னி பிணைந்து இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டும். இதன் மூலமாக அந்த அருளானந்தர் அன்பியம் இன்னும் வளர வேண்டும். பொறுப்பாளருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் ஞானத்திலும் ஆண்டவரை போல ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்க வேண்டும். அன்பிய கூட்டங்களுக்கு நிறைய மக்கள் இதே போல அந்த மாதத்துக்கு 1-2 ஆமா முடிந்த வரை அன்பிய கூட்டத்திற்கு சென்று திரு அவையை கட்டி எழுப்போம் அன்பிய குடும்பங்களாக. நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய சிங்கப்பெண் ஜாய்ஸ் ஆன்டிக்கு மிக நன்றி. அடுத்து நம்ம ஒரு டான்ஸ் பார்த்துடலாம். இப்போ நமக்காக டான்ஸ் ஆட வராங்க மின்னல் மெர்லின். You're Emmanuel, supernatural, savior of the world. I will sing your praise. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். You're the King of Kings, you're the Lord of Lords, you're the Prince of Peace. You're Emmanuel, supernatural, savior of the world. I will sing your praise. மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறிப் போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நம்மளோட மின்னல் மெர்லின் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. கேர்ள்ஸ் மட்டும்தான் டான்ஸ் ஆடணுமான்னு அடுத்து நமக்காக டான்ஸ் ஆட வராரு நம்மளோட ரிஜு. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான். அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலராரில் உடுவான், கலங்கி நிற்காத. அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. அவன் கலர் கலராரில் உடுவான், கலங்கி நிற்காத. சாத்தா உருட்டு 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 உருட்டுவான்.
விடாத அவனை நம்பி விடாத நம்பி ஏமாந்திடாத கலர் கலரா ரீல் விடுவா கலங்கி நிக்காத தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் தாத்தா உருட்டு 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 உருட்டுவான் அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான் எவ்வளவு அழகா பம்பர மாதிரி சுத்தி சுத்தி ஆடினான் பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து அவனுக்காக பலமா கை தட்டிடலாம். எல்லாரும் ப்ரோக்ராம்ஸா பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பீங்க. இப்போ வந்து கேம் ஷோக்குள்ள போலாம். எல்லாரும் ரெடியா இருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டேபிள் போட்டுருப்போம். யாராச்சும் சின்ன பசங்க ஒரு 3 பேர் வாங்க. யார் இன்ட்ரெஸ்ட்? இப்போ நீங்கள் 3 பேரும் என்ன பண்ணணும்னா இந்த பலூனை வந்து வாயில் வச்சு ஊதணும். இது கப்புக்குள்ளே வச்சு ஊதிட்டு கப்பை எடுத்து சேர்த்து வைக்கணும். எவ்வளோ கப்ஸ் எத்தனை பேர் சேர்க்குறீங்களோ அவங்க தான் வின்னர். 1 மினிட் டைம் கொடுப்பேன் உங்கள் 3 பேருக்கும். சரியா? வெயிட் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் டைம் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்டார்ட். கையில் பிடிச்சிங்கன்னா அவுட்டு. ஒரு கப்பாக எடுக்கணும். ஜெய்ஷ்வா வின்னர். ஸ்டாப். கிளாப் பண்ணுங்க ஜெய்ஷ்வா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா பலூனை வந்து ஊதிட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஊதணும். பலூனு ஒரு டைம் ஊதிட்டு அதுல இருந்தே எடுக்க கூடாது. சரியா? ஊதிட்டு தான் எடுக்கணும். சரியாப்பா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லைன்னா ஒருத்தர விளையாடுறீங்களா இல்ல இப்படி சேர்த்து விளையாடுறீங்களா? சேர்ந்து விளையாடுறீங்களா? அப்ப கப்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருங்க. யாரு நிறைய கப்ஸ் வைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஒரு டைமும் பலூனை ஊதி எடுத்து வைக்கணும். சரிங்களா? சின்ன பசங்க வாங்க. ஜான்பால் அன்பியத்துல இருக்கவங்க, அருளானந்தர் அன்பியத்துல இருக்கவங்க எல்லாரும் வாங்க. அது வைங்க, பரவாயில்ல. நிறைய கப்ஸ் வைங்க. நீங்க வந்து சேர்க்கிற கப்ஸ்லாம் இங்க வைங்க. நீங்க தனியா வைங்க. ஓகேவா? 3 பேர் தான் விளையாடணும். மத்தவங்களாம் வந்துருங்க.
ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கேம் புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் பலூனை ஊதணும், ஒரு கப்ல இருந்து இன்னொரு கப் வைக்கணும், திரும்ப ஊதணும். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணணும். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒன்னொன்னா எடுக்கணும், ஒன்னொன்னா. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஊதணும். ஊதுன பலூன்லயே அப்படியே வைக்க கூடாது. ரெடி. பிரஜன் 3 பலூன் எடுத்துட்டாங்க. அவர் பேர் என்ன தெரியலையே. ப்ரூனோ எத்தனை 5 கப்ஸ் எடுத்துட்டாங்களா? ஸ்டாப். இவங்களா? அவங்க தான் நிறைய கப்ஸ் எடுத்திருக்காங்க. 3 4 5 6 கப்ஸ் எடுத்திருக்காங்க. பிரஜன் எத்தனை கப் எடுத்திருக்கீங்க? 1. நீங்க பாதி எடுத்தீங்களா? சரி, நீங்க 2 பேருமே செகண்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பெரியவங்க யாராச்சும் வாங்க. அதான் அடுத்தது சின்ன பசங்க. இப்ப பெரியவங்க வாங்க. பெரிய பசங்க யார், பெரியவங்க யார் வில்லிங்கா இருக்கீங்க? வாங்க. இல்லைன்னா நானே பேர் சொல்லி கூப்பிடுவேன் வரலன்னா. யார் வரீங்க? கவிதா சிஸ்டர் கம். வேற யாரு? அண்ணம் சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர் வாங்க. பிரைஸ்லாம் சர்ப்ரைஸ் ஃபாதர். பிரைஸ் சர்ப்ரைஸ். நீங்க விளையாடுங்கப்பா ஃபர்ஸ்ட். பெரியவங்க வாங்க, 3 பேர் வாங்க. வாங்க சீனா சிஸ்டர் வாங்க, ஸ்டெல்லா சிஸ்டர், நிர்மலா சிஸ்டர் வாங்க. சின்ன பசங்க ஆர்வமா இருக்காங்க, பெரியவங்க யாருமே ஆர்வமா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் 3 பேர் வாங்க சின்ன பசங்க. உங்களுக்கு பலூன் கொடுக்கணும். கேர்ள்ஸ் அடுத்து 3 பேர் கேர்ள்ஸ் வாங்க. நீங்க அடுத்த ரவுண்ட் வாங்கப்பா. கேர்ள்ஸ் வாங்க. வாங்க ஜோவிதா வாங்க. மெர்லின் வாங்க. பலூன் கொடு. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் பலூனை கையில் எடுங்க. கேம் என்ன புரிஞ்சுதா? கேம் ரூல் புரிஞ்சுதா? 3 பேருக்கும் பலூனை ஊதணும், கப்ல வச்சு ஒரு கப்பா ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? your time starts now. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊதுங்க பலூன் ஊதுங்க. ஜோவிதா ஃபாஸ்ட். மெர்லின் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க. மெர்லினோ 4. 2 பேருமே சேமா வந்துட்டீங்க. நீங்க செகண்ட். இப்ப பெரியவங்க யாரும் இல்லைங்க இல்லையா? சரி, அடுத்து இந்த 3 பேர் வர முடிச்சல. இவங்க 3 பேர் வந்து இந்த 3 பேர். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? 3 பேர் இங்க வந்துருங்கப்பா. ரெடி ஸ்டார்ட். ஃபாஸ்ட். கையில் எடுத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட். ஸ்டாப் சொல்லிட்டேன் நானு. ஸ்டாப். எத்தனை கப் சேர்த்திருக்கீங்க? 2 பேருமே 3 கப் சேர்த்திருக்கீங்களா? ஓகே, இவங்க 4. உங்க பேர் என்னப்பா? ஜோஸ்வா ஃபர்ஸ்ட், நீங்க 2 பேர் செகண்ட். கிளாப் பண்ணுங்க. கேம் முடிச்சு. பெரியவங்க யாருமே வில்லிங்க இல்லைங்களா? யாருமே வில்லிங்களா? நிஷா சிஸ்டர். சரி, ஓகே, கேம் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாரும் கேம்லாம் விளையாடி சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் இந்த வீட்ல இது நடக்கிறதுக்காக 2 தூண்களா இருந்த நம்ம ரம்யா ஆன்ட்டியும் சித்து அங்கிளும் சேர்ந்து இந்த ஆண்டறிக்கையை படிக்க வராங்க. இயேசுக்கே புகழ். புனித அருளானந்தர் அன்பியத்தின் 26வது வருட சகாப்தம். 1999ஆம் ஆண்டு கன்னியம்மன் நகரில் புதிதாக ஒரு அன்பியம் உருவாக்கலாம் என்ற பேச்சுவார்த்தை எழுந்தது. நம் மதுரவாயில் புனித அந்தோணியார் ஆலயத்தின் அன்றைய பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்பணி மைக்கேல் குரூஸ் அவர்கள் தலைமையில் 2000 ஆண்டில் திரு திலக் அவர்களின் இல்லத்தில் வைத்து முதல் அன்பிய கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பொறுப்பாளர்கள் தேர்வு பெற்றனர். முதலையாக கன்னியம்மன் நகரில் தொடங்கப்பட்ட அன்பியத்தின் பெயராக புனித அருளானந்தர் அன்பியம் என்று பெயர் சூட்டப்பட்டது. தலைவராக திரு போஸ்லின், துணைத் தலைவராக திரு பிரான்சிஸ், செயலராக திருமதி ஜாய்ஸ், பொருளராக திருமதி அந்தோணி புஷ்பம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்று கூட்டத்திற்கு 31 உறுப்பினர்கள் பங்கு பெற்றனர். அதன் பிறகு படிப்படியாக மேலும் முன்னேற்றம் கண்டு 2025 2010 வரை திரு RJR ஜோசப் தலைமையிலும், 2010 2015 வரை திரு மரியா அல்போன்ஸ் அவர்கள் தலைமையிலும், 2015 2021 வரை திரு திலக் அவர்கள் தலைமையிலும் மிக மிக சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் விவிலிய வினாடி விழா போட்டியில் 6 முறை முதல் பரிசை தட்டி சென்றோம். அப்போதைய காலகட்டத்தில் பங்கு தந்தையாக இருந்தவர்கள் அருட்பணி சில்வஸ்டர், அருட்பணி மரிய மைக்கேல், அருட்பணி கெப்ரியல் ஆரோக்கியராஜ், அருட்பணி ஜேசுதாஸ் அவர்களின் பொறுப்பில் எங்கள் அன்பியம் சிறப்பாக நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டில் பங்கு தந்தையாக அருட்பணி ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள் நியமிக்கப்பட்டார். அச்சமயத்தில் அனைத்து பங்கு பெறுபவர்களும் அன்பியம் 2ஆக பிரிக்கப்பட்டது. நம் கன்னியம்மன் நகரில் 2ஆக பிரிக்கப்பட்டதில் ஒன்று புனித அருளானந்தர் அன்பியம், மற்றொன்று புனித ஜான்பால் அன்பியம். இரண்டும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. புனித அருளானந்தர் அன்பியத்தின் புது பொறுப்பாளராக தலைவர் திரு மனோகர் தலைமையிலும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டில் நம் பங்கு தந்தையின் வழிகாட்டலின்படி அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவரின் நேரடி பார்வையில் 8 பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அதன்படி தலைமை பொறுப்பாளர் திரு மனோகர், இளைஞர் பொறுப்பாளர் திரு செபஸ்டியன் சிவா, முதியவர் பொருளாளர் திரு ஜான் பெனடிக், பெண்கள் பொறுப்பாளர் திரு ஸ்டெல்லா ராணி, இறைவேண்டுதல் பொறுப்பாளர் திரு ஷீனா மேரி, தம்பதியர் பொறுப்பாளர் திரு சித்து, திருமதி ரம்யா சித்து, குழந்தைகள் பொறுப்பாளர் திருமதி கலைச்செல்வி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாதத்திற்கு 1 கூட்டங்கள் என 74 கூட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றது. 2025 ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற அன்பிய வாரியான கோலப் போட்டியில் எமது அன்பியம் முதல் இடத்தை பிடித்தது. 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற கோலப் போட்டியில் எங்கள் அன்பியம் 2வது இடத்தை தக்க வைத்து கொண்டது. அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. 2000 ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற மொத்த கூட்டங்கள் 472. இன்னும் பல வகைகளில் சிறப்பாக செயல்படுவதற்கு பங்கு தந்தையின் ஊக்குவிப்பும் அன்பிய மக்களின் ஒத்துழைப்பும் என்றும் மறக்க முடியாத உண்மை. மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் அன்பிய மக்கள் மனதில் என்றென்றும் நிலைத்திருத்துள்ளது. ரொம்ப சூப்பரா படிச்சாங்கல்ல. ஆனா இந்த 2026 வரைக்கும் இவ்வளோ ஒற்றுமையா நம்மளோட அன்பியம் நடக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்தான். அடுத்து நமக்கு வாழ்த்துறை வழங்க வராரு நம்மளுடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் ஃபாதர். அனைவருக்கும் முதல்ல நம்முடைய ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள பலத்த ஒரு கரவழி கொடுக்கலாம். நம்முடைய அருளானந்த அன்பியம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்பிய ஆண்டு விழாவை மிக நேர்த்தியாக நிறைய தயாரிப்புகள் சொன்னது போல சில பங்குல நாம் சொன்ன மாதிரி பல பங்குல வந்திருக்கேன். இந்த அன்பிய ஆண்டு விழா என்பது பங்குல ஒரே முறை தான் நடக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா, நீங்க கேட்டு பாருங்க. மற்ற பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பிய ஆண்டு விழா பங்கு அளவில் நடக்கும், ஆனா அன்பியமா நடக்காது. ஏங்க உங்களை தான் சொல்றேன், அன்பியமா பங்கு இந்த அன்பிய ஆண்டு விழாவை கோலாகலமா கொண்டாடுற ஒரே பங்கு நம்ம மதுரை வாயில் தான். ஆகவே ஆண்டனி சார் சொல்லிட்டு இந்த சிஸ்டர் சொன்னது தான். நான் அடுத்த பங்குக்கு போகும்போது போய் சொல்லுவேன், தயவுசெய்து எல்லாரும் போய் மதுரை வாயில பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அங்கே எப்படி அன்பிய ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஆகவே ஒரு விஷயம் தான் நான் சொன்ன மாதிரி அழகா அவங்க சொன்னது தான் நான் யோசித்து கொண்டிருந்தேன். மரம், இந்த மரம் என்ன பண்ணும்?
ஒரு மரத்தை நீங்கள் செடியை நறுங்கி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூ விட்டுடுச்சு. இப்போ மாமரம் தானே, இந்த மாமரம் என்ன பண்ணும்? காய் காய்க்கும், அப்புறம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கவில்லை என்றால் அது என்ன கொடுக்கணும்? இல்லை, அது என்ன கொடுக்கணும்? கனி கொடுக்காத மரம் இருக்கு, நிழல் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம், அந்த மரத்தை வெட்டிடணும். ஆமாம், முடிஞ்சு அதை வெட்டி போட்டணும், அது வேஸ்ட்டு, அது இடத்த அடிச்சுனுக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நீண்ட ஒரு அறிக்கை வாசித்தாங்க, ஆண்டறிக்கை. அப்போ ஒரு தாய் அன்பியம், ஒரு அன்பியம் வந்து தாயாக இருந்தது. அதுல வந்து நிறைய பேர் ஜாய்ஸ்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அவங்க அன்பியம், ஜான் பால் அன்பியெல்லாம் எல்லாம் ஒன்றா இருந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கனவு ஆசை என்ன? ஏன் நீங்கள் வந்து இப்போ யோசிங்க, ஒரு பிள்ளையை பார்த்துட்டு ஏன் வந்து அந்த பிள்ளையை நீங்கள் கூட வச்சுக்க மாட்டீங்க? இப்போ பசங்களாக இருக்காங்க, பொம்பளை பசங்க இருக்காங்க, என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி எங்கே அனுப்பணும்? ஏன் கூட வச்சுக்க, நீ என் கூட வேறு, ஏன் கூட வளரவே மாட்டாங்க. பிள்ளைகள்லாம் இப்போ படிக்கிறாங்க, நிறைய பேர் என்ன பண்ணி படித்து முடிச்சுன்னு அவங்கள வந்து வெளியே படிக்க அனுப்புவாங்க. இப்போ நம்ம கூடவே இருந்தால் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளியே போய் படி, அங்கே போய் படி, இங்கே போய் படி, படித்து முடிச்சு நீ வேலைக்கு போ. அப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தாயினுடைய தந்தையுடைய விருப்பமாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் பொதுவாகவே நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நம் பிள்ளைகள் வளர்ந்துடும். நல்லா படிச்சிருக்கான், நல்லா பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அவங்க ஒரு வீடு வாங்கிட்டான், அவன் ஒரு கார் வாங்கிட்டான், அப்படி கேட்கும் போது அது என்னென்னா நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துமா இல்லையா? அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு. அந்த பங்கில் வந்து அன்பியம். அந்த அன்பியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அன்பியம் 40 பேர் ஃபாதர் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோம், ஏன் ஃபாதர் எனக்கு பிரிக்க வைக்கணும்? அவர் சொன்னார், இந்த பங்கு வந்தப்போ நாங்கள் பிரிக்கும் போது நிறைய அன்பியங்களை சொன்னால், நல்லா இந்த அன்பத்தை இந்த சாமியாருக்கு எடுத்து விட்டாயா. ஆனால் பரவாயில்ல, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா என்ன இருக்கலாம், நீங்கள் வளர்ந்துருக்க மாட்டீங்க. ஏன் சொல்லு, 45 அன்பியம், 60 குடும்பம், 60 குடும்பங்கள், 70 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு அன்பியம் இருந்துச்சு. 10 பேர் தான் வருவான், மீதி 40 பேர் எங்கே போனான்? நீங்கள் பாருங்கள், இப்போ 20-18 குடும்பம், எவ்வளவு ஒரு உயிராற்றல், எவ்வளவு ஒரு ஈடுபாடு. எனக்கு என்ன சந்தோஷம், நான் பார்த்தேன் இந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அது ரிஜவாக இருக்கட்டும், மின்னல் மெரலினாக இருக்கட்டும், அல்லது இவங்க வாங்க இந்த அம்மாலாம் வாங்க ப்ளீஸ் கம், ஜெய்ஸ்ரீலி வந்து நம்ம பங்குக்கு புதுசாக வந்தவங்க ஆக்சுவலாக இல்லை. பாருங்கள், ஒரு மைக்கை பிடிச்சி அவங்களுக்கு பேசணும், அவங்க பயப்பட எனக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நான் நன்றி அவங்களுக்கு, நான் ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்துடலாம். ஒவ்வொரு ஆண்டு நான் இந்த மேடையை பார்ப்பேன். எல்லாருக்குமே இந்த முறையே ஆகாஷ் கொடுக்கல, போன வருஷம் ஆகாஷ் பண்ணிட்டான், அப்போ இந்த வருஷம் இந்த வருஷம் இப்போ பரவாயில்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா எவ்வளோ வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி தரோம். இது ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் பணத்தில் நீங்களே பல பேர் வைக்கப்படும். ஐயோ எனக்கு பேச தெரியாது ஃபாதர், எனக்கு பாட தெரியாது ஃபாதர், எனக்கு நடிக்க தெரியாது பார்த்தீங்க. இப்போ அதெல்லாம் அடித்து உடைச்சாச்சு. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆண்கள் தான் வந்து மைக்க பிடிச்சி எல்லாம் அன்பிய பொறுப்பாக இருப்பாங்க. ஒரு ஃபாதர்கிட்ட பேசிக்கொண்டு மண்ணூர்பேட்டையில் நேற்று ஒரு ஃபாதர் பார்க்க வந்தார். மொத்தம் 16 அன்பியம் இருக்கான். 16 அன்பியத்துக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் யார் தெரியுமா? பொம்பளைங்களாம், பெண்களாம். கை தட்டுங்க ஜோரா. என்ன ஒரு ஆம்பளை இல்லை, பெண்கள் இருக்கட்டும், பெண்கள் நல்லா பண்ணுவாங்க. விடியல் பயணம், அதனால் 5000 போட்டோன்னு எல்லாரும் ஐயோ மைக்கை இப்போ ரீல்ஸை பார்த்தாலே என்னால் முடியவே இல்லை. எல்லாம் 5000 போட்டார், 5000 போட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான், இந்த அன்பியம் என்பது என்ன, ஜாய்ஸோடைய அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அனைவரையும் வழி நடத்து என்பது அப்படி எளிதான காரியம் இல்லை. அதுவும் பொறுப்பெடுத்து கொடுப்பது போது நிறைய அவங்க சொன்ன மாதிரி தான் சில பல நல்லா இருப்பாங்க. சில நேரத்தில் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணால் எனக்கு தெரியல எவ்வளோ இதற்கான தயாரிப்பு இருக்கும். எல்லாரையும் கூட்டின்னு வரணும், எல்லாரும் சந்திக்கணும், அந்த நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, நான் வரல, நீ வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் இந்த மாதிரியான இதுவே ஒரு சலிப்பை தட்டிவிடும். ஆனால் அது எல்லாம் மீறி தான் இந்த அன்பிய பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் பல முறை சொல்வது அன்பிய பொறுப்பாளர். உங்களுக்கு யாரும் கிரீடெல்லாம் வைக்க போகிறதில்ல, ஒன்லி தான் கடவுளுடைய அருள் தான் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வழி நடத்திக்கும். ஆகவே நினைக்கிறேன், எனக்கு இந்த வசனம் தான் இப்போ ஞாபகம். சிறுமந்தையே அஞ்சாதே. நீங்கள் வந்து ஒரு 18 குடும்பம் தான், ஆனால் எவ்வளோ ஒரு வைப்பு, எவ்வளோ ஒரு ஒரு உயிராற்றலோட ஒரு கலகலன்னு ஒரு கலகல பிரியா மாதிரி இங்கே பாருங்க எல்லாம் ஜொலித்து கொண்டு இருக்கிறாங்க. நீ சொல்ல இந்த பக்கமாக கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி தான் இவங்க வந்து விஜய் டிவி என்னமா கம்பேர் பண்ணுறீங்களா ஆங்கரா, நீங்கள் பண்ணுறதை விட உங்கள் ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப அழகாக ஒரு கை கரவொலி கொடுங்க. அவங்க அப்பா பார்க்குறாரு, அவருக்கு அப்படியே தூக்கு அவங்க பாட்டி பார்க்குறாங்க. பேத்தியை பற்றி ஃபாதர் பெருமையாக பேசுகிறேன், சந்தோஷம், நல்லா பண்ண கம்பேர் பண்ண. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இது எல்லாம் ஒரு சில விதமான வாய்ப்புகள், இதை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய களம் தான் இது. இப்போ நான் நிறைய நேரம் அடுத்த வாரம் நமக்கு மறைக்கல்வி ஆண்டு விழாலாம் இருக்கு. நான் ஏன் இதை அதிகமாக சொன்னால் எனக்கு நிறைய பேருக்கு தாழ்வு மனப்ப ரிசர்வ் பாருங்கள். நான் அந்த பொண்ணு மின்னல் மெர்லின்னு பாருங்களேன், அடி போல அந்த பொண்ணு வாயே திறக்காது. நிறைய ஆண்ட்ரியா, ஹலோ ஆண்ட்ரியாவை எங்கே ஆண்ட்ரியா காணப்பட்டா, ஆண்ட்ரியா என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசினா. அப்புறம் ஒவ்வொருவர் நான் பார்த்தேன், எல்லாம் பெரியவங்க தான் வழக்கமாக பண்ணுவாங்க, ரொம்ப ஏழா தெரியும்.
ஆனால் இங்கே இன்னைக்கு நான் நினைக்கிறேன் வந்ததுலேருந்து பண்ண அத்தனை பேரும் புதுமுகங்கள் தான், இன்க்ளூடிங் இந்த அம்மாவும் தான், ஜெயஸ்ரீ முதல் கொண்டு. அப்போ இதெல்லாம் இது வந்து ஒரு விஷயத்த என்னன்னா எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறது ஒன்று முதல்ல. ரெண்டாவது என்னால் முடியும், என்னால் முடியாது, நான் அடுத்த முறை இதை விட என்ன சூப்பராக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விடம். ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன், நான் ஒவ்வொரு முறையும் நம்ம பலராக இருக்கிறோம், பல இடங்களில் வந்திருக்கோம், பல விதமான பின்னணியில் இருந்திருப்போம். ஆனால் அன்பே வரும்போது நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ அந்த ஒன்று என்னன்னா இந்த மரம் தான், திருப்பி வர தாய் மரம். கிளைகள் பல இருக்கும், நான் கிளை மரத்தோட கிளை நான் வேரோடு இல்லை சொன்னச்சுக்கா தனியா. அது இணைந்து இருக்கிற போது வசனம் சொல்கிறது மரம் கிளையோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனித்தரம். அப்போ இந்த அன்பியம் நான் சொன்ன நம்ம பலராக இருக்கிறோம், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், முதியவர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அம்மா வந்திருக்காங்க, அம்மாவை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஐ நீங்கள் தான் பெரியவங்க நினைக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசா? அம்மாவுக்கு என்ன இருக்கும்? 80 வயசு. எங்கள் சிஸ்டர் வயசு வந்துட்டான் பாருங்க, ஜோரை கை தட்டுங்க. ஏன்னா சில நேரத்தில் இந்த படிக்கட்டு ஏறும்போது நமக்கே முடியலடா, முட்டிலாம் வலிக்குது, இடுப்புலாம் வலிக்குது, அசால்ட்டாக வந்து உட்காந்துட்டு 2 பேருமே அசால்ட்டு ஆரம்பம் நினைக்கிறேன் இவங்க 2 பேரும். அவே எனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, வயசானவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த யங் பாய்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க, பேஸ்மெண்ட்டு ரொம்ப வீக்கு. என்னடா ஸ்ட்ராங்கு? என்ன ஸ்ட்ராங்கு? பில்டிங் ஸ்ட்ராங்கு, வீக்கு. இவங்கெல்லாம் பார்த்தாச்சு அடிச்சு எல்லாம் வேற லெவல். இவங்கெல்லாம் உழைத்து ஓடாய் தேய்ந்து போனவர் இல்லை, இன்னும் உரமாக விருட்சமாக இருக்கக்கூடியவர்கள். அவை இந்த இடத்துல மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு அன்பிய ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் மிகுந்த சந்தோஷம். ரெண்டாவது விஷயம் நீ சொன்ன மாதிரி நீங்கள் டைம் இருந்தால் நான் விரும்புவதாச்சும் நான் அந்த வந்தப்போ சொல்லும் பார்த்தேன். சில அன்பியங்கள் என்ன பண்ண உங்களை பாதுகாப்பு இடத்த நீங்கள் பார்க்கணும். உங்களை எத்தனை பேர் ஓரியூர் போயிருப்பீங்க? உங்களை நான் கூட்டு போக ஆசைப்பட்றேன், ஆனால் கூட்டு போக முடியாது. ஏன்னா அது ஒரு நீங்கள் என்ன பண்ண ஒரு டூர் மாதிரி. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது பாருங்க. எத்தனை பேர் சென்ட் தாமஸ் மான் போயிருப்பீங்க? எத்தனை பேர் சாந்தம் போயிருப்பீங்க? எத்தனை பேர் விஆர் மால் போயிருப்பீங்க? எல்லாரும் போனதியா? ஃபீனிக்ஸ் மால் அடே என்னப்பா கூண்பாப்பா என்னப்பா. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் ஏன் பல முறை சொன்னேன், நிறைய முறை சொன்னேன். வெளிநாடுகள் நான் வந்து 2001 வந்து சாந்தம்ல உதவி இப்போ வந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. அப்போ அதோடைய மகிமை நமக்கு தெரியல. இப்போ நம்ம இங்கேருந்து தேவ சகாயத்தை பார்க்க போறோமா இல்லையா? இங்கேருந்து வேற யாராவது ஒரு புனிதரை இப்போ எத்தனை பேர் அல்ஃபோன்ஸா பார்த்து போய் நமக்கு ஒரு டூராக மாறி போச்சு. நம்மளாம் போய் பார்க்கணும். ஏன்னா இது என்ன சொன்ன இந்த செம்மண் பூமின்னு சொல்றாங்களே, ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் எங்கேயாவது சப்போஸ் இங்கே வேளாங்கண்ணி போகும்போது அந்த இடைக்காட்டு ஒரு ஊரில் போய் பார்த்து அதெல்லாம் ஒரு புனிதமான இடம். நீங்கள் வந்து சொன்ன மாதிரி அந்த ரத்தம் இந்த மண் என்கிட்ட இருக்கு, அந்த மண் எடுத்து நீங்கள் வயிற்று வலி தொடங்குங்க, நான் சொல்வேன் நல்ல இடம். அந்த மண் எடுத்து வாயில போட்டுங்க, உங்கள் நோய் குணம். இதெல்லாம் வந்து நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறான், அந்த பூமி இன்னும் செம்மண் பூமியாக இருந்தது. அப்போ இந்த மாதிரி ஒரு புனிதரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களுடைய பாதுகாவலாக. வெறுமனே அன்பி ஆண்டு விழா கொண்டாடினா மட்டும் போதாது, புரியுதா? அப்போ அந்த அன்பியத்தினுடைய அந்த பாதுகாவலரை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வாசித்தாங்க. பிள்ளை வந்தாலும் ஆகாஷ் வாசித்தான், அதோட முடிஞ்சு கூடாது. அவரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல. ரெண்டாவது முடிஞ்சா நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பார்த்துட்டு வந்தால் அது ஒரு விதமான இறை அனுபவம். இப்போ நம்ம சினிமாவுக்கு போகலாம், கொடைக்கானலுக்கு போகலாம், ஊட்டிக்கு போகலாம், கன்னியாகுமரி எல்லாம் அதெல்லாம் வேற மாதிரி அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதே இல்லை. நான் மீண்டுமா சொல்ல விரும்புவது தான், அந்த காலத்தில் நீங்கள் டூர்லாம் கூட பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு பிடிக்க மாட்டேன். ஃபாதர் எங்களை வந்து ஒண்டர்லா கூட்டு போங்க ஃபாதர் எங்களை குயின்ஸ்லாண்ட். எத்தனை பிள்ளைங்க சென்ட் தாமஸ் போனா அதெல்லாம் வேணாம் ஃபாதர், போர் ஃபாதர், போங்க ஃபாதர். அந்த காலத்துலாம் வந்து அந்த மாதிரி தான் புனிதருடைய அந்த கால் பதம் அவங்க தண்ணி இன்னும் ஊத்துறது. இப்போ சவேரியார் நான் மணப்பாடு போயிருந்தேன். மணப்பாடில் பார்த்தா எனக்கே அவ்வளோ ஒரு என்னுடைய விஷயம். நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்க அந்த மணப்பாடு தெரியல, பிரான்சிஸ் சவேரியா தண்ணி குடிச்ச தண்ணியை குடிங்க. தேவசகாயம் போயிருந்தேன் கடந்த ஆண்டு. பார்த்தீங்க அந்த இடத்துல எங்கே நட்டலம்மா எங்கள் ஒரு இடத்துல தண்ணி இன்னும். இதெல்லாம் வந்து சாட்சிகள். நீங்கள் வந்து பல நம்மளை பற்றி பயங்கரம் பேசிட்டோம், இதெல்லாம் வந்து மறுக்க முடியாத உண்மைகள். இத்தனை பேர் அங்கே சாட்சி சொல்கிறான், அந்த தண்ணியை குடிச்சு எனக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை பிறந்துச்சு, என் நோயெல்லாம் கரைஞ்சிச்சு. அப்போது எனக்கு ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய அன்பியம் இன்னைக்கு நீங்கள் விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டு இருக்கு, எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட போகிறீங்க, அதுமாரி கிஃப்ட்லாம் கொடுக்க, நிறைய திறமைகளை வெளியே கொண்டு. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த புனிதனுடைய இடத்துக்கு செல்வதற்கான ஒரு முயற்சி. நீங்கள் எல்லாரும் போகும்போது இல்லையோ, ஒரு ஃபேமிலியாக போகும்போது சும்மா ஒரு டச் பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஆழ்ந்த ஒரு இணைய அனுபவம், உங்களுடைய விசுவாசத்தின் ஊற்றாக அது இருக்கும். எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். லக்கி ஃபேமிலியா? ஓகே, ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து நம்முடைய விழா வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததான் நம்ம லக்கி ஃபேமிலி செலக்ட் பண்ணிடலாம்.
எல்லா வருஷமும் நம்ம லக்கி ஃபேமிலிஸ் தேர்ந்தெடுப்போம். 18 ஃபேமிலி பேரும் எழுதி போட்டிருக்கோம். இப்போ ஃபாதர் ஒரு சீட் எடுக்கணும். அந்த லக்கி ஃபேமிலிக்கு நம்ம நல்ல முடிஞ்ச ஒரு சின்ன ப்ரைஸ் கொடுப்போம். எடுங்க ஃபாதர். வழக்கமாக இந்த லக்கி ஃபேமிலி ஒரு நடந்துச்சு. அது என்னன்னா, நான் கடந்த முறை கிறிஸ்மஸ்க்காக ஒரு அன்பியத்துக்கு போயிருந்தேன், பேதர் அன்பியம். அது வரைக்கும் அந்த அம்மா அன்பியத்துக்கு வரலையாம். அன்னைக்கு தான் வந்துச்சான். அந்த அம்மாவுக்கு தான் முதல் ஐயோ அது பேர் பத்மா, ஐக்கானில் இருக்காங்க. ஃபாதர் எனக்கு கடவுள் பாரு, நான் ஒரு அம்மா வாரம் தவறாம மரியாதை சரி போவேன், அன்பியம் கொடுத்து போவேன், எல்லாத்துக்கும் பண்றேன், ஆனா எனக்கு மட்டும் வரலன்னு. இதுதான் லக்கி. சரியா? இப்ப யாருக்கு அவன் பாப்பமா, யாரு ஒழுங்கா அன்பியத்துக்கு போல கை தூக்கு. எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல முடியாது ஃபாதர். சரி ஓகேடா, வாடா வாடா வாடா, இங்க வந்து வாடா வடடா. நான் எடுப்பா. டி புப்பா. ஜூ மாயா காளி மந்திரகாளி ஜந்திரகா வீரபாண்டியா. வேற அன்பியம் ஃபாதர். வேற அன்பியம் இல்ல. மைக்கேல் கென்னடி. மைக்கேல் சிஸ்டர் ஸ்டெல்லா. பொறுப்பாளர் தான் மைக்கேல் கென்னடி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பேர் நீங்க என்ன, அவங்க மனைவி பேரை எழுதணும்ல. செல்ல தப்புமா, இதெல்லாம் 2 பேர் எழுதணும், அப்பதான் ஓகே. வாழ்த்துக்கள். இவங்களுக்கு ஒருத்து தான், ஏன்னா இவங்க மைக்கேல் கென்னடி ஸ்டெல்லா அவர்கள் வந்து லக்கி ஃபேமிலி. ஏன்னா அவங்க அன்பியத்துக்காக நிறைய உழைக்கக்கூடியவங்க தான். 2 வார்த்தை உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய கொடுக்கவே இல்லை. அதுக்கு மைண்ட் நானே கொடுக்க, அதே பொண்ணு கொடுத்து கொடு பெரிய பொருளாக கொடுத்துருக்காங்க. சமைச்சு வச்சதை வச்சு சாப்பிடுங்க. பிரியாணி எடுத்துட்டு போங்க மீந்தது. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க சிஸ்டர் பீனா ஜோபி அவர்களை வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்ஸுமே எல்லாருமே பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாதரே ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டாங்க. அன்பியத்தின் ஒற்றுமை, அருளானந்தர் பற்றி, மரத்தை பற்றி, நம்ம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையுமே ஃபாதர் வந்து கவர் பண்ணிட்டாரு. ஸோ புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நாம் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். இன்றைக்கி வந்து புனித அருளானந்தர் அன்பிய ஆண்டு விழா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அருளானந்தர் வாழ்க்கையிலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து எளிமையாக வாழ்ந்தார், இறைப்பணியை செய்தார், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார் இல்லையா. குறைந்த காலம்தான் வாழ்ந்தார், வெறும் 46 ஆண்டுகள் தான். ஆனால் இயேசுவுக்காக வாழ்ந்தார், இயேசுவுக்காக உயிரை கொடுத்தார். நாமவும் இந்த பணிக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. ஞானஸ்தானம் வழியாக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டது இந்த ஒரு பணிக்காக தான். ஸோ இருக்கிற காலத்தில் எளிமையாக வாழ்வோம். நம்மளுக்கு நிறைய பணம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், இருந்தாலும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்வோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம், நற்செய்தி பணியை செய்வோம். குறிப்பாக இந்த மாதிரி அன்பிய கூட்டத்திற்கு தொடர்ந்து கலந்து கொள்வோம். உங்களோட அன்பிய பங்கேற்பு நான் பார்த்துருக்கேன். இப்போ பொங்கல் இதில் நல்லா சூப்பராக கலந்து கொண்டீங்க. அந்த மாதிரி விவிலிய வினாடி வினா எல்லாத்துலேயுமே அருமையாக குடும்ப உணர்வோடு ஒற்றுமையோடு நீங்கள் கலந்து கொள்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குறதுக்காக திலக் அங்கிளை கூப்பிடலாம். அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். பாசமிகு பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகள், அன்பிய பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பு குழு தலைவர், செயலர் மற்றும் அன்பியத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இன்று முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது அருளானந்தர் அன்பிய மக்களுக்கு விழா வாழ்த்துக்கள். அருமையாக இருந்தது, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அருமையாக இருந்தது. ஓகே, முக்கியமாக நிகழ்வுகள், உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருந்தது. ஏன்னா அன்பியத்தை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை, இது நான் இங்கேருந்து அன்பியம் தான், இங்கே ஒரு தலைவராக இருந்து இன்னொரு அன்பியத்தின் தலைவராக இப்போ இருக்கிறோம். நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. நடனம், பாட்டு, முக்கியமாக உங்களுடைய அந்த வரலாறு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. எங்களை ஜான் பால் அன்பியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திலக் அங்கிளுக்கு மிக நன்றி. எல்லாரும் ரொம்ப டயர்டா இருந்திருப்பீங்க. நீங்க வேற இங்க போட போற பிரியாணியை நம்பி தயிர் சாதம்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. என் வீட்டுல கூட தயிர் சாதம் தான் கொடுத்தாங்க எனக்கு. நம் கொலுனிய அருட்சகோதரிகளை வரவேற்க திருமதி ஷீனா மேரி, திருமதி நிர்மலா, திருமதி ரம்யா சித்து அவர்களை அழைக்கிறோம். உங்களுக்கு சிறப்பிக்கிறதுக்கு ஃபாதருக்கு சொல்லி
நம் பங்கு தந்தையை சிறப்பிக்க புனித அருளானந்தர் அன்பியம் தொடங்கிய ஆண்டிலிருந்தே மூத்த உறுப்பினராக இருந்த திருமதி அந்தோணி புஷ்பம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதோ இங்க இங்க நமக்கு வாழ்த்துரை வழங்கிய அன்பிய ஒருங்கிணைப்பு தலைவி திருமதி ஜாய்ஸ் அவர்களை கௌரவிக்க திருமதி ஸ்டெல்லா ராணி அவர்களை ஓகே. நமக்கு வாழ்த்துரை வழங்கிய அன்பிய ஒருங்கிணைப்பு செயலர் திருமதி பீனா ஜோபி அவர்களை சிறப்பு செய்ய திரு ஜான் பெனடிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புனித ஜான் பால் அன்பிய தலைவரை கௌரவிக்க திரு சித்து அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமக்கு வாழ்த்துரை வழங்கிய அன்பிய ஒருங்கிணைப்பு செயலர் திருமதி பீனா ஜோபி அவர்களை சிறப்பு செய்ய திரு ஜான் பெனடிக் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கைத்தட்டுங்களா எல்லாருமே. ஒலி அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிப்பதிவு செய்த வெரோனிக்கால் அன்பிய செயலர் திரு ஜோசப் அவர்களை சிறப்பு செய்ய திருமதி ஜெயசீலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மைக், ஸ்பீக்கர், சீரியல் செட் ஏற்பாடு செய்து தந்த திரு வீரபாண்டியன் அவர்களை கௌரவிக்க திரு மனோகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இயேசுக்கே புகழ். புனித அருளார்ந்த அன்பிய குடும்ப பரிசு திருமதி DK குட்டி, திருமதி சீனா மேரி, திரு அருள்ராஜ், திருமதி அன்னாள், திரு சார்லஸ் ஜெகன், திருமதி கெப்சி, திரு சகாயங்கனி, திரு கின்சி ராணி, திருமதி நர்மலா, திரு அந்தோணி ராஜன், திருமதி சகாய சரோஜா, திரு ராபர்ட், திருமதி ஜெயசிலி, திரு பெலிங்டன் துரை, திருமதி கலைச்செல்வி, திரு செல்வஸ்டர், திருமதி சகாய ராணி, திரு திலீப், திருமதி அனிதா, திரு பாலகிருஷ்ணபர், திருமதி மேரி ஜான்சி, திரு சிறில், திருமதி லட்சுமி சிறில், திரு ஜான் லிகோரியா, திருமதி சங்கீதா, திரு ஜேம்ஸ், திருமதி மரியம்மா, எமி கொஞ்சம் மாமா, திரு ஜபாஸ்டின், திருமதி ரேணுகா, அத வந்துட்டாங்க, திரு ஜான் பெனடிக், திருமதி கவிதா, திரு மிக்கேல் கெனடி, திருமதி ஸ்டெல்லா ராணி, திரு மனோகர், திருமதி ஏஞ்சல் மனோகர், அவர் இன்னும் வரல போல. தலைவருக்கு குடும்ப பரிசு ஏஞ்சல் சிஸ்டர். தலைவருக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பிரியாணி தரப்போறாங்க நம்மளுக்கு. நீல் பாப்பா. அடுத்ததான் அட்டெண்டன்ஸ். அன்பியத்துக்கு ரெகுலரா வரவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் பரிசு கொடுக்குறோம். சிஸ்டர் வாங்க.
முதல் பரிசு திருமதி நர்மலா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நிர்மலா சிஸ்டர். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். அட்டெண்டன்ஸ் ஒரு நாளும் அன்பியத்துக்கு தவறாம ரெகுலரா வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. செகண்ட் பிரைஸ் சிஸ்டர் ஸ்டெல்லா ராணி. பொருளர் ஸ்டெல்லா ராணி. இரண்டாம் பரிசு கலைச்செல்வி ஜான் பெனடிக் செபஸ்டியன் ஏஞ்சல் மனோகர். 4 பேர் வந்திருக்காங்க செகண்ட் பிரைஸ். ஃபாஸ்டா வாங்க. அட்டெண்டன்ஸ் ஆமா செகண்ட். கலைச்செல்வி ஜான் பெனடிக் செபஸ்டியன் ஏஞ்சல் இவங்க 4 பேரும் செகண்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பிரைஸ் டேனுகா. நெக்ஸ்ட் சின்ன பசங்க சிறுவர்கள் வந்து அன்பியத்துக்கு தவறாம வந்தவங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜோவிகா, சிறுமி ஜோவிதா. லக்ஷ்மி சிஸ்டர் டாக்டர் ஜோவிதா வாங்க. செகண்ட் பிரைஸ் ரிஜோ ஜெர்வின். 2 பேர் வாங்க செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் ஆண்ட்ரியா மெர்லிட்டா. ஆண்ட்ரியா ஜெஃப்ரினா மெர்லிட்டா. ஆண்ட்ரியா இல்லையா? மெர்லிட்டா வந்துட்டீங்களா? தேர்ட். செகண்ட் 2 பேரு, தேர்ட் 2 பேரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜோவிதா. ஜோவிதா செகண்ட் பிரைஸ். ரிஜோ ஜெர்வின். தேர்ட் வந்து மெர்லிட்டா ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா கீழ இருக்கு. அட்டெண்டன்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கோல போட்டியில வந்து வின் பண்ணவங்கள நம்ம இங்க கௌரிக்க போறோம். சிஸ்டர் வாங்க. சிஸ்டர் சங்கீதா, சிஸ்டர் ஜெய்சிலி வாங்க. சிஸ்டர் சங்கீதா, சிஸ்டர் ஜெய்சிலி. அஜிதா வாங்க. சாரி. நெக்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையும் நம்ம இப்ப கௌரவிக்க போறோம். ஜெயசந்தி வாங்க. இல்ல ப்ரோக்ராம் பண்ண ரிஜோ, யாரெல்லாம் பண்ண மெர்லின், அப்புறம் வேற யாரெல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் பாட்டு எல்லாருமே கொஞ்சம் வாங்கலேன். ரிஜோ வாப்பா. மெர்லின் தானே. மெர்லின், மீகா. பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் சாங்லாம் பாடுறாங்க. ப்ரோக்ராம் பண்ண எல்லாருமே வாங்க. கொடுங்க பரிசு. அப்படியே கொடுத்துட்டு ப்ரோக்ராம் பண்ண வேற ஆண்ட்ரியா இல்ல அவங்க. ஓகே. அப்புறம் மற்ற குழந்தைகள் ஜோவிதா அந்த பக்கத்து வாங்காத குழந்தைங்கள்லாம் வந்து வாங்கிக்கோங்க. ஜான் பால் அன்பியத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் வந்து வாங்கணும். ஹெலன் சிஸ்டர் பாப்பாவை அனுப்பிச்சு விடுங்க. எல்லாருக்கும் இது வந்து அந்தோனி புஷ்பாமாக்கு தனியா வச்சிருங்க. அதோட வைக்காதீங்க. வந்துட்டாங்க. வாங்காத பிள்ளைங்களாம் வந்து வாங்குங்க. வாங்காதவங்க வாங்கிட்டே போயிட்டு வாங்கிட்டு. நீ வாங்கிட்டியா? வாங்கலையா? வாங்கல. பரிசு வாங்கலையா? சரி ஓகே. பரிசு ஆவணமா? பரிசு வாங்கினாங்க இல்லாம மத்த குழந்தைகள் வா. விஸ்வா வா. ஆலிஸ்டர் எங்கடா? ஆலிஸ்டர் வரலையா? சரி ஓகே. போங்க வாங்க. குட்டிமா வாங்க. குட்டீஸ் நிறைய இருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கா? வேற இல்லையா? வேற குட்டி பாத்திரம்? ஐயோ நம்ம வீட்டு இந்த டப்பா எங்க? இந்த டப்பா
அந்தோணி புஷ்பம் பாட்டிக்கு gift கொடுக்க வாங்க. பொறுமையா வாங்க பாட்டி. முடிஞ்சிருச்சு அவ்வளோ. நன்றி உரை வழங்க சிஸ்டர் ஜெயசீலா. இயேசுக்கே புகழ். அன்பிய 26ஆம் ஆண்டு விழா நடைபெற காரணமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாத்த எம் இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று மறுபேதும் சொல்லாமல் வந்து வாழ்த்துரை வழங்கிய பங்குத்தந்தை, அருள் சகோதரிகள் மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸ்பீக்கர், மைக், சீரியல் செட் கொடுத்து உதவிய நமக்காக அவர்கள் சொந்த பணியை தியாகம் செய்து நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கும் திரு வீரபாண்டியன் அவர்களுக்கு அன்பிய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த ஆண்டு விழா நடைபெறுவதற்கு தானே முன்வந்து இல்லம் கொடுத்து உதவிய திருமதி நிர்மலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒளி அமைப்பு செய்து கொடுத்து நம் அன்பிய ஆண்டு விழாவை உலகறிய செய்யும் திரு ஜோசப் சந்தியாகு அவர்களுக்கு அன்பியம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உணவு ஏற்பாடு செய்து மற்றும் அருள் சகோதரிகளை அழைத்து வந்து அவர்கள் அனைவரையும் ஞான இல்லம் கொடுத்து திரு சித்து அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆண்டு விழாவிற்கு இன்று காலை முதல் அலங்காரம் செய்த அனைவருக்கும் நன்றிகள். இவ்விழாவிற்கு எத்தனையோ நல்லுளங்கள் அன்பியத்திற்காக உதவி செய்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல மறந்திருப்பவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.